ஒரு வித்தியாசமான பீட்ரூட் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தலாமா? பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பை கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே கடுகு, உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு வெங்காயமும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச பாசி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரெடியாகி வந்த உடனே திரும்பி அடுப்பை பற்ற வச்சு தேங்காய், சீரகம், பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சு இது கூட சேர்த்து குக் பண்ணிட்டா நம்ம பாசிப்பருப்பு பீட்ரூட் ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். அப்புறம் என்னங்க, சாப்பிட வேண்டியதான். Download ShareChat.